ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 42 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் 26 ஏப்ரல் 2024 26 2024 7:30 7:30 ஸ்டார்ட் ஆகுது ஈடன் கார்டன் கிரவுண்டில். ஸோ சாம் கரனே கேப்டன்ஷிப் பண்ணுவாரா இல்லை சிக்கர் தவன் வருவார்ன்றதை பாருங்கள். சிக்கர் தவன் வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அப்படி வந்தால் இந்த மாதிரி சின்ன விக்கெட்ஸ் சின்ன கிரவுண்ட்ஸை பயன்படுத்தி கட் ஷாட்ஸ்லேயே 4 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சிக்கர் தவன் உள்ளே வரப்போ. ஸோ பார்க்கலாம் அவர் ஆறாரா இல்லையான்னு. அதே மாதிரி இங்கே டைகர் ஐயர் பார்த்தோம்னா அவரோட கேப்டன்ஷிப் ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. ஒரு 30 பாலுக்கு 40 ரன் 50 ரன்ற மாதிரி அடிச்சிட்ருக்காரு. ஸோ இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சுன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் டைகர் ஐயர்னு சொல்கிறது கிங் கோலி எப்படியோ தலை தோனி எப்படியோ அந்த மாதிரி டைகர் ஐயர் அது அவங்க கொல்கத்தாலே சொல்கிறாங்க. அவங்களோட அட்மின்லேருந்து எல்லாமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் ட்ரோல் பண்ணுறேன்ற மாதிரி சில பேர் நினைக்கிறீங்க. ட்ரோல்லாம் பண்ணல, நம்ம டைகர் ஐயர்னே சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு அக்ரெசிவாக ஆடிட்டுருக்காரு. நமக்கு எப்படியோ தேவை பாயிண்ட்ஸ் தான், நம்ம அவரை பிக் பண்ணிக்கலாம். டோட்டல் மேட்சஸ்ன்னு பார்த்தோம்னா 90 மேட்ச்சில் 38 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 52 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் இதே கிரவுண்டில் ஜாஸ் பட்லர் லாஸ்ட்டில் எப்படி அடித்து ஹிட் பண்ணான்னு பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ரன் அடித்தாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். இதே கிரவுண்டில் ஆர்சிபி ஒரு ரனில் தோற்றுருக்காங்க. ஓவரால் பார்த்தோம்னா பேட்டிங்க்கு தான் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குது. பட் டெக்னிக்கலாக பவுல் பண்ணுறவங்க மிஸ்ட்ரி பவுலர்ஸ்க்கு விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஆவரேஜாக 165 ரன் எதிர்பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் கரெக்டாக நீங்கள் வச்சா போதும். நிறைய பேர் சேஃபாக டபுள் ஆப்ஷனாக பிக் பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக யோசிச்சா ஒரு பவுலர் எடுத்துகிட்டு போய் கூட ஜெயிக்கலாம். டியோன்ற ஆப்ஷனில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது, அதுலேயே ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அது எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு. ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். கேகேஆர் பஞ்சாப் மேட்சுக்கானது. இப்போ நம்ம பார்க்குற ஸ்கோர் கார்டு இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச், கடைசியாக நடந்த 2 மேட்ச், அதில் 200 போயிருக்கு. நிறையனும் ஒரு 100 அடித்தார், பட்லர் 100 அடித்தார். ஜெயிச்சது என்னமோ பட்லரோட டீம் தான். ஓவரால் இந்த அக்ரெசிவாக ஆடக்கூடிய எல்லா பேட்டர்ஸுமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருந்துச்சு. அது காரணம் இனிஷியலாக நின்றுட்டு அதுக்கப்புறம் அடித்தாங்க. பட் போன மேட்ச் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் 36 பாலுக்கு 50 ரன் அடித்தார். அவர் மட்டும்தான் இருக்கிறதுலே கம்மியான பாலுக்கு ஸ்கோர் பண்ணுறது இந்த கிரவுண்ட்லேயே. மற்ற எல்லாருமே கம்மி பால்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. அந்தளவுக்கு தரமான ஒரு பேட்டிங் விக்கெட்டு. அதில் கேமரன் க்ரீனும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ரசல் 3 விக்கெட்டு. ஸோ மீடியம் பேசர்ஸ் விசஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நரேன் எப்படினாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். 2 விக்கெட் மினிமம், பேட்டிங்கில் ஒரு 20 ரன் அடிச்சிடுவார். சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டனு. ரசல் ஒரு சேஃபஸ்ட்டு வைஸ் கேப்டனாக நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறப்போ டாப்பில் ஒரு ஃப்ளிப் சால்ட்டு அக்ரெசிவாக ஆடுறவங்க, இந்த சைடு பார்த்தோம்னா அங்க்ரீஸு, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆடக்கூடிய டிஃப்ரென்ஷியல் பிக்ஸை ட்ரை பண்ணலாம். அது நிறையா பிளேயர்ஸ் பஞ்சாபில் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் சொல்லிடுறேன். இனிஷியல் விக்கெட்ஸ் போச்சுன்னா அன்னைக்கு டேயில் டைகர் ஐயர் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் அவர் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பஞ்சாப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேஸ் அட்டாக்கை தான் எடுத்துகிட்டு வராங்க. ரபாடா 2 பவுன்ஸ் போட்டால் டைகர் ஐயர் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸும் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஹர்ஷர் பட்டேல் வேரியேஷன் போடுவார், சாம் கரனும் வேரியேஷன்ஸ் பவுல் பண்ணுவார். ஸோ அதனால் நமக்கு தேவை ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் தான். கிராண்ட் லீக்ஸில் வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங்கில் அடிச்சிருவாங்கன்ற லாஜிக்கில் நீங்கள் டீம் போட்டிங்கன்னா, இல்லை இனிஷியலாக விக்கெட்டை தூக்கிடுவாங்க, நிறைய விக்கெட் போயிடும் அப்படின்ற மாதிரி லாஜிக் எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல டைகர் ஐயரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த டீம்ஸ் 2 டீமும் ஆடின லாஸ்ட் இயருக்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஐடியான்றது உங்களுக்கு கிடைக்கும். சிக்கர் தவான் பார்த்தோம்னா 57 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்தால் எவ்வளோ முக்கியமான பிளேயர்னு நோட் பண்ணிக்கோங்க. 40 ரன் ஸ்கோர் பண்ணி 2 மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட், ஹர்ஷித் ராணா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சைடில் அஸ்தீப் சிங் 3 விக்கெட், அடுத்து இங்கே வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். ஸோ மற்றபடி பேட்டிங்கில் பார்த்தோம்னா சாம் கரன் ஓரளவுக்கு பேட்டிங். நமக்கு தவான் ஆடலை அப்படின்னா எப்படினாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டெத்துலேயும் வீசுவார். தவான் இப்போ உள்ள வரப்போ தான் கேப்டன்ஷிப்ன்ற ரோல்ன்றது மாறும். அதில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகலாம். ரசல் 42, அதே ரசல் இங்கேயுமே 35 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஸோ ஓரளவுக்கு ரசல் இவங்க எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் சீசன் நரேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ புவராக அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்துச்சு. இந்த சீசன் ஃபுல்லாமே கௌதம் கம்பீர் உள்ளே மாற்றிருக்கார். ஸோ அதனால் இப்போ நம்ம ரசல் நரேன்னு போகிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. சிக்கர் தவான் வந்துட்டால் சாம் கரனோட ரோலே மாறலாம். லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சாம் கரன் கேப்டனாக இருக்கிறதுனால தான் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கிடைக்கிது. எப்படி ஒரு KL ராகுல் தேவதேவ படிகளுக்கு வாய்ப்பு தராரோ அதே மாதிரி தான் சாம் கரன் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஓவர்ஸை கொடுக்குறாரு. சிக்கர் தவான் உள்ளே வந்துட்டால் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கொடுக்காமையும் போகலாம். பட் லாஜிக்கலாக யோசிச்சோம்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. பட் சிக்கர் தவான் எப்படி யோசிப்பாருன்னு தெரியல. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றது எடுத்திருப்போம், அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம், உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸும் வந்து சகஜம்தான். வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள், எப்படி வந்து ப்ளே பண்ணணும். நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம், இதை பார்த்து கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். பஞ்சாபோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். ரைலி ரூசோ. ஸோ அவருக்கு பொறுத்தவரைய ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா டீம் கம்பேக் கொடுத்து ஏதோ வந்து ஸ்கோர் பண்ணார். இந்தியாவுக்கு எதிராக கூட ஒரு 100 அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் சுத்தமாக பேட்லேயே படலை. எல்லா பாலுமே வந்தோடனே ஒரு 10 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிறது தான் அவரோட வேலையாக இருக்குது. மேபி ஒரு 3-4 மேட்ச் வந்து பெஞ்சில் வச்சுருக்காங்க. ஜானி பர்ஸ்டோ உள்ளே வரலாம். அப்போது நமக்கு பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோ, லியாம் லிவிங்ஸ்டனு, அதுக்கப்புறம் சாம் கரன், ரபாடா 4 ஃபாரினரோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை நேத்தன் எல்லிஸ் சான்ஸ் கொடுப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. இந்த 4 பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ரைலி ரூசோவை பார்க்குறப்ப ஜானி பர்ஸ்டோவே பரவாயில்ல, ஏதோ ஒரு 2 கேட்சை பிடிச்சிட்டு சின்ன விக்கெட்ஸில் வந்து பயன்படுத்தி அடிச்சுப்பார். ஜானி பர்ஸ்டோ உள்ளே வரலாம், சிக்கர் தவான் உள்ளே வரதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஸோ சப்போஸ் இவங்க 2 பேருமே ஆடலை அப்படின்னா ரைலி ரூசோவே ஆட வைப்பாங்க, இன்னொரு பிளேயர் ஆட வச்சுப்பாங்க. அது ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டுக்கு பர்ஃபெக்டான பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா சிம்ரன் சிங் 1, அதேமாதிரி செசான் சிங் 2, அசுடோஷ் சர்மா 3, ஹர்ப்ரீத் பர் 4. இந்த 4 பேர் வந்து பயங்கரமான ஒரு டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக் பிக்ஸாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம் கரனையோ ஒரு ஹர்ஷர் பட்டேலோ கட் பண்ணால் கூட அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜித்தேஷ் சர்மாவை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த 4 பேர் எவ்வளவோ பெட்ரு. ஏன்னா நான் இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கேன், ஜித்தேஷ் சர்மா வருவார், 2 6 இல்லை ஒரு 4 அடிப்பார், அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதான் அவரோட வேலையாகவே இருந்திருக்கு. பட் கேமை எடுத்து கொண்டு போகிறதுல செசான் சிங்கும் அசுடோஷ் சர்மாவும் சேசிங்கில் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்சை பார்க்காதீங்க, லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆனாங்க. இதே சேசிங் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக கேகேஆர் 180க்கு மேலே அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் இந்த 2 பேரும் மிகப்பெரிய கீயாக இருப்பாங்க, லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. உங்கள் கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லியாம் லிவிங்ஸ்டன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சிக்கர் தவான் கேப்டன்ஷிப் பண்ணலை, சாம் கரன் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன்ஸ் கம்னா கூட கொடுத்துக்கோங்க. டபுள் ஆப்ஷன் பிளேயர், சின்ன கிரவுண்ட்ஸை வந்து பயன்படுத்திப்பார். அதே மாதிரி சிம்ரன் சிங், ஸோ அவருமே வந்து இனிஷியலாகவே அட்டாக் பண்ண போவார். பட் ஆனால் இவங்க 2 பேர் அளவுக்கு அவரை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மிஸ்டி ஸ்பின்னோ ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோ திடீர்னு வந்து பவுல் பண்ணுறப்போ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த 2 பேருமே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. சேசிங்கில் மிகப்பெரிய கீ. டாப் பிளேயர்ஸ் இனிஷியல் ஸ்விங்கில் அவுட் ஆவாங்க. ஒரு ஜானி பர்ஸ்டோ தவான்னு கூட நீங்கள் செகண்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா முடிவு பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையும் செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்ஸு. கேப்டனாக கூட ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டீம்ஸில். ரபாடா இந்த மாதிரி விக்கெட்ஸில் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவர் போடுற பேஸ் திடீர்னு வேரியேஷன் ஆகிறப்போ விக்கெட்ஸுன்றது கிடைக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு லாஜிக்கலான ஒரு பிக்கு. ஹர்ஷர் பட்டேல் டெக்னிக்கலாக பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிற இப்போதைக்கு அஸ்தீப் சிங் தான் ஃபார்ம் அவுட்டு. நிறைய பேர் அவரை தான் ட்ராப் பண்ண போகிறாங்க. பட் அஸ்தீப் சிங் இந்த மேட்ச்சில் முக்கியமான ஒரு கீயாக இருக்கலாம், ஃபார்முக்கு திரும்புகிறான். அப்போ ஹர்ஷர் பட்டேலை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட அஸ்தீப் சிங் இந்த மேட்ச்சில் முக்கியமாக பிக் பண்ணிக்கோங்க. சாம் கரன் டபுள் ஆப்ஷனு. கேப்டன்ஷிப் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். அப்படி கேப்டன் பண்ணலாம் அப்படின்னா கூட ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் சேசிங்கில் கண்டிப்பாக இந்த 2 பேர் முக்கியமான பிக்கு. ஹர்ப்ரீத் பாரையுமே ஒரு ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபரன்ஷியல் பிக்காக அந்த 3 பேர்த்தையும் பார்க்கலாம். சிம்ரன் சிங் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன் சாம் கரன் கேப்டன்ஷிப் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓவரால் பெஸ்ட் கேப்டன்ஷிப் சாய்ஸில் சாம் கரன் லியாம் லிவிங்ஸ்டன் பெட்ரு. மற்ற பிளேயர்ஸை ஜிஎல்லில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சிக்கர் தவான் உள்ளே வந்துட்டால் முடிஞ்ச அளவுக்கு டீம்ஸில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கட் ஷாட் ஆடி வந்து எடுக்கிறாரு அப்படின்னா அடிச்சிருவார். பட் எல்லா டீம்லேயும் ட்ரை பண்ணுறதும் ஒரு ரிஸ்க் இருக்குது சிக்கர் தவானை. ஏன்னா தொடர்ந்த நரேனும் வருண் சக்கரவர்த்தி பவுல் பண்ணால் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு எதிராமே பேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். இனிஷியல் ஸ்விங் வைபவ் வராராவும் வீசுவார். ஸோ டாப்பில் காலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில டீமில் வேணால் தவான் அண்ணா ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸாக ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக லியாம் லிவிங்ஸ்டனி சாம் கரனி நம்ம வந்து இவங்களுக்கு எதிராக பார்த்துக்கலாம். இந்த சைடில் பார்த்தோம்னா ட்ரம் கார்ட் பிக்ஸாக ஹை ரிஸ்க்கான இந்த மாதிரி கிரவுண்ட்ஸுக்கு சூட்டபுளான பிளேயரில் நீங்கள் அங்க்ரீஸை வந்து ட்ரை பண்ணலாம். குவிக்காக வந்து அடிக்கக்கூடிய பிளேயர். ஃப்ளிப் சால்ட் அவுட் ஆனால் கூட
கண்டிப்பாக அந்த ரோலை வந்து இவர் ப்ளே பண்ணுவார். நரேன், ரசல் எந்த டவுட் இல்லை, சேஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியை நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் போல் பண்ணால் 1 விக்கெட், செகண்ட் போல் பண்ணால் 2 விக்கெட் கண்டிப்பாக வந்து வருண் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்துருவாரு. அந்த சைடுமே லெஃப்ட் ரைட் மாறி தான் வராங்க. 5 ஓவராக 1 விக்கெட் எடுக்கலாம். ஸ்விங்கை பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணாக்கு தான் விக்கெட்டுன்றது கிடைக்கும். மிச்சல் ஸ்டார்க்கை கட் பண்ணால் கூட செகண்ட் பவுலிங்கில் ஹர்ஷித் ராணாவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்கு தான். இதே சேசிங் கேகேஆர் வராங்க, மேட்சை கடைசியில் முடிக்கணும் அப்படின்னா ரிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார், பேட்டிங் சான்ஸே கிடைக்காதனால. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு கீயாக கூட மாறலாம். ரசல் ரிங்குன்ற காம்பினேஷன் கூட நீங்கள் சேசிங்கில் கேப்டன்ஸ் கேப்னா ஒரு ஜிஎல் ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயரா அப்படி இல்லை நிதிஷ் ராணாவான்னு பார்த்துக்கோங்க. யார் ஆடுவாங்கன்னு தெரியல. இம்பாக்ட்லேயும் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இதே தான் நான் ஒரு வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கேன் கேகேஆர் மேட்ச்சில். பட் யார் ஆட போகிறாங்கன்னே தெரியல. ஸோ டிஃபரன்ஷியல் பிக் கேப்டன்ஸ் கேப்டனில் கண்டிப்பாக அங்க்ரீஸ், அந்த சைடு அசுட்டோஸு, அதுக்கப்புறம் செசான் மாதிரி இங்கே அங்க்ரீஸ் ஒரு நல்ல ஆப்ஷனு. நீங்கள் டைகர் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரையே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இனிஷியலாக இப்போ ஃபிளிப்சால்ட்டும் நரேனும் ஏர்லியாக ஒரு அஸ்தீப் சிங்கோட ஸ்விங்குக்கோ ரபாடாக்கோ அவுட் ஆகுங்கன்னு லாஜிக்கில் ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா அப்போது ஸ்ரேயாஸ் ஐயர் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்னா ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு, டைகர் ஐயருக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் டுக் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு. மெதுவாக 10 பாலுக்கு 15 ரன்னு, அப்புறம் கடைசியில் 40 பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால் அப்படி ஒரு டீம் செட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு போன மேட்ச் மாதிரி நான் சொல்கிறேன் ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னு லாஜிக் போட்டால் ஸ்ரேயாஸ் ஐயரை இது பண்ணிக்கோங்க. இல்லை க்ளீனாக ஹிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் டீமை போட்டிங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை கட் பண்ணிக்கலாம். பட் சேசிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பார். மற்றபடி பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ரசல் நரேன் தான். ஃபிளிப்சால்ட்டு பயங்கரமாக வந்து சுற்றுறாரு, இனிஷியலாகவே அடிக்க போகிறாரு. பட் அந்த அளவுக்கு வந்து அஸ்தீப் சிங்க்கு எதிராக இனிஷியல் ஸ்விங் இருக்கும். அதேமாதிரி சாம் கரனும் உள்ளே எடுத்துகிட்டு வருவார். அந்த லாஜிக் பார்க்குறப்போ எந்த அளவுக்கு இந்த மேட்ச்சில் ஃபிளிப்சால்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார்னு தெரியலை. அதேமாதிரி இங்கே ஜானி பஸ்டோ உள்ளே வந்தாலுமே மிச்சல் ஸ்டாருக்கு அதுக்கப்புறமா 5 ஓவராக ஸ்விங் பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். மற்ற பிளேயர்ஸ்குள்ளே நம்ம கேப்டன்ஸ் கேப்டன் போகிறதே பெட்டர் ஆப்ஷன்ஸு. சேஃப் ஆப்ஷன்ஸில் இங்கே ரசல், நம்ம நரேன் வந்து பார்த்துக்கலாம். இந்த சைடில் சேஃப் ஆப்ஷன் லியாம் லிவிங்ஸ்டன், சாம் கரன் தான். மற்றபடி பவுலர்ஸில் ஒரு டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக்கில் நீங்கள் அஸ்தீப் சிங் இந்த மேட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். அசுட்டோஸு, செசானை ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே அங்க்ரீஸை ஏதாவது ஒரு சில டீம்ஸில் கேப்டனைஸ் ஆகும். செகண்ட் போல் பண்ணுறப்போ வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா நீங்கள் ட்ரை பண்ணுறது கேப்டனைஸ் கேப்டன் நல்ல ஆப்ஷன். சேசிங் வராங்க கேகேஆர் அப்படின்னா நீங்கள் ரிங்குவை ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். டீம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ரசல் நரேனை கேப்டனைஸ் கேப்டனா, சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கேன். வருண் சக்கரவர்த்தி, அசுட்டோஸ், செசான்ட்டு, அங்க்ரீஸ், இந்த 3 ட்ரம் கார்டு பிக்கையுமே நான் எடுத்திருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலாக நீங்கள் வேறு பிளேயர் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபிளிப்சால்ட்டை கட் பண்ணால் நீங்கள் ஜித்தேஷையோ இல்லை ஒரு சிம்ரன் சிங்கோ ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணலாம். இதே இதில் நீங்கள் ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கு நீங்கள் அங்க்ரீஸு, அசுட்டோஸ்குள்ளேயே வந்து கொடுக்கலாம். ஏன்னா நல்ல க்ளீன் பேட்டிங் விக்கெட் தான் லாஸ்ட் வரையும் போகுது. யார் வேணால் பேட்டை வீசினா ரன்னு கிடைக்குது. கரண் சர்மா கூட லாஸ்ட் மேட்ச்சில் 2 6 அடித்ததையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்காண்டி சொல்கிறேன். டியோவில் இந்த ப்ரோன்ற ஆப்ஷன் எப்படின்னா டியோ நார்மலு, ப்ரோவில் இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் இந்த சைடு ஒரு பிளேயர், இந்த சைடு ஒரு பிளேயர் எடுத்து கனெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா தவான், ஸோ வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ், ஹெட்வேரில் 29 ரன் ஆவரேஜ், பெட்டரான ஆவரேஜ் தான். கொஞ்சம் தப்பிச்சிட்டார் அப்படின்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி 16 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு 12 மேட்ச்சில். ஹர்ஷித் ராணா 8 மேட்ச்சில் 11 விக்கெட்டும், ஹர்ஷர் பட்டேல் 3 விக்கெட்டு, ரபாடா 4 விக்கெட், ஹெட்வேரில் 9 மேட்ச்சில் 12 விக்கெட்டும், மிச்சல் ஸ்டார்க்கு 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேரில். இம்பார்ட்டன்ட் ஜானி பர்ஸ்டான்னா ஏர்லியாக விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் 9 மேட்ச்சில் வென்யூவில் 21 ரன் ஆவரேஜ், ஹெட்வேரில் 27, ரிங்கு சிங் 26 ரன் ஆவரேஜ் வென்யூவில். சேசிங் வந்தால் மிகப்பெரிய ஒரு கீ. ரசல் 37 ரன் ஆவரேஜ், 37 விக்கெட் 22 ரன் ஆவரேஜ், 29 ரன் ஹெட்வேட் ஆவரேஜ், 15 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. நரேன் பொறுத்தவரையாக வென்யூவில் 67 விக்கெட்டும், ஹெட்வேட்டில் 33 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதான் வந்து ஸ்டாட்டு, முக்கியமான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட். ஸோ பேட்டில் வந்து பார்ப்போம். பேட்டலில் நரேன் அஸ்தீப் சிங்க்கு அவுட் ஆகி பார்த்துருக்கோம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்விங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஸ்தீப் சிங்கு. ரபாடா 1 விக்கெட்டும் ஒரு டைம் எடுத்திருக்காங்க 2 பேருமே நரேனை, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஃபிளிப்சால்ட்டு சாம் கரனுக்கு 3 டைம்ஸும், ஹர்ஷர் பட்டேலுக்கு 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர் ராகுல் சகருக்கு விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ரசல் சாம் கரனுக்கு விக்கெட் கொடுத்துருக்காரு, ஹர்ஷர் பட்டேல் விக்கெட் கொடுத்துருக்காரு. ரிங்கு சிங்கும் ஹர்ஷர் பட்டேலுக்கு விக்கெட் கொடுத்துருக்காரு. ஸோ ஹர்ஷர் பட்டேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெத்தில் வந்து வீசுவார். சிக்கர் தவான் வருண் சக்கரவர்த்திக்கு 3 டைம்ஸ் வந்து விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ஸோ முன்னாடி சொல்லியிருப்பேன், ஆஃப் ஸ்பின் 2 பக்கம் வீசுகிறப்போ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிச்சல் ஸ்டார்க்கு 1 டீமும், சிம்ரன் சிங் வந்து ஹர்ஷித் ராணாக்கும்,
ஜானி பர்ஸ்டோ, மிச்சல் ஸ்டார்க் ஒரு டைம், சாம் கரன் ஒரு டைம் வந்து மிச்சல் ஸ்டார்க் அவுட் ஆயிருக்காரு. அதேமாதிரி சுயா சர்மா ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே ஜித்தேஷ் சர்மா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. அதேமாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு டைமும் நாராயணுக்கு ஒரு டைமும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஹர்ஷர் பட்டேல் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் போல் பண்ணால் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு பேட்டல்ஸுன்றது இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன், முன்னாடியே அனலைஸ் சொல்லியிருக்கேன். நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்காங்க. அதேமாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸையும் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ண வேணாம், உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நான் எப்போயும் சொல்கிறது. ஏன்னா யாரையும் நம்பி வந்து யாரும் போகக்கூடாது. நம்ம டெலகிராமில் கொடுக்குற ஸ்மால் லீக் டீமே நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் ப்ளே பண்ணுறேன், அது உண்மை தான், நான் ப்ளே பண்ணுற டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மாற்றங்கள் பண்ணி ப்ளே பண்ணுறது நல்ல ஐடியா தான். ஏன்னா ஓவரால் நம்ம கம்பேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்த வரையாக நான் கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்மால் லீக்கு. பட் லாஸ்ன்றது ஃபேண்டஸியில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த லாஸை தவிர்த்து அடுத்து வின்னிங் கொடுக்குறதுக்காக நான் ஒவ்வொரு டைம் போராடி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் தான் நம்ம வீடியோஸை பார்த்து உங்களோட ஐடியாஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.